ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் இ சேவை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ஏதாவது பதிவாகி இருக்கா, இல்லை பதிவாகி இல்லையா, ஒருவேளை பதிவாகி இருந்தால் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஆதார் அப்படின்னு வந்து போட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கிற அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வரும். இதில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல இங்கிலீஷ் சூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் இங்கிலீஷை சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் வரும். மை ஆதார், அபவுட் யூஐடிஏஐ இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வரும். இதில் மை ஆதார் வந்துடுங்க. மை ஆதார் வந்துட்டு ஆதார் சர்வீஸில் நம்ம என்னென்ன ஆன்லைனில் பண்ண முடியுமோ அதுக்கான எல்லாமே எல்லா சர்வீஸுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், ஆதார் வேலிடிட்டி, பிவிசி கார்டு ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் அப்படிங்கிறத டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஒன்று ஓப்பனாக இந்த மாதிரி வரும். இதில் டேஷ்போர்டு கொடுத்துருங்க. டேஷ்போர்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம் பேஜஸ் வந்து இதில் தான் இருக்கும். மேக்ஸிமம் இதில் தான் நம்ம ஆதார் சர்வீஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மொபைல் நம்பர், இமெயில் இருந்தால் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆதார் கார்டு வந்து லாக் ஆகியிருந்தால் அதை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சர்வீசஸ் இருக்குது. இதில் வந்து கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல செக் ஆதார் வேலிடிட்டி இதை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஒரு ஆதார் நம்பரை நான் என்டர் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அந்த ஆதார் நம்பர் நான் என்டர் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கேப்ச்சா வந்து பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். இதை கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு தெரியும் இந்த ஆதார் ஹோல்டரோடைய ஏஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ஏஜ் போடுவாங்க. 10 இயர்ஸ் பிஃபோர் கேப்பில் போடுவாங்க. அதாவது 10 to 20 இயர்ஸ், 20 to 30 இயர்ஸ் இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஏஜ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஜெண்டர் போட்டிருப்பாங்க, மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம எந்த ஸ்டேட் இந்த ஆதார் ஹோல்டரோ அந்த ஸ்டேட் வந்து போட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கடைசி 3 டிஜிட் நம்பர் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. முன்னாடி இருக்கிற 7 நம்பர் வந்து நம்மளுக்கு ஹிடன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் வந்து நம்மகிட்ட யூஸில் இருக்குது அப்படின்னா நாம் அதே நம்பர் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கல நீங்கள் வந்து ஆதாரில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் லிங்க் ஆகி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஒருவேளை ஆதார் நம்பர் நான் லிங்க் பண்ணலை அப்படின்னாக்கல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகைன் நான் மறுபடியும் பின்னாடி வந்துட்டு செக் ஆதார் வேலிடிட்டி இதை வந்து நான் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆதார் நம்பரை இந்த இடத்துல நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ ஆதார் நம்பர் வந்து நான் டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கேப்சாவை அப்படியே பார்த்து நான் டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனும் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதே மாதிரி ஏஜ் என்ன இருக்குங்கிறத சொல்லுவாங்க, ஜெண்டர் சொல்லுவாங்க, ஸ்டேட் சொல்லுவாங்க. இங்கே மொபைல் நம்பருங்கிற மட்டும் ஒருவேளை லிங்க் ஆகி இல்லை அப்படின்னாக்கா நாட் மேப்டு அப்படின்னு சொல்லி காமிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நாட் மேப்டுன்னு வந்ததுனாக்கல நம்மளுடைய ஆதாரில் எந்த ஒரு மொபைல் நம்பருமே இது வரைக்கும் லிங்க் ஆகி இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னாலே நம்மளோட ஆதாரில் எந்த ஒரு சர்வீசஸுமே பண்ண முடியாது. ஆதாரை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது, ஆதாரை வந்து அன்லாக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கூடிய சீக்கிரமாக அவங்களுடைய ஆதாரில் போயிட்டு மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஆதாரில் வந்து மொபைல் நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம ஆதார் வெப்சைட்டில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்களே அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள், யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள், பல வீடியோக்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்க போது. ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.